Brahantele breke. Hallelujah. Thank you, Jesus. Proverbs chapter 8. 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்க போடுவாங்க ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம். இருந்தாலும் உங்க பைபிள்ல ஒட்டி இருக்கிற பேப்பர்லாம் கொஞ்சம் பிரிப்பதற்கு நான் ஒரு வாய்ப்பை தருகிறேன். ஆமென். பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் என்னங்க? சவுண்டா சொல்லுங்க. இன்னொரு முறை. ஆனா நாம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய அன்பு சகோதரன் ஆசாத் ஆபேல் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இனி வருகிற நாட்களில் நூதன டுபாக்கூரோ அல்லது அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதில்லை என்றும் கர்த்தர் தந்த ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலசேகர் என்ற சகோதரனுக்கு, இளைய சகோதரனுக்கு இந்த பதிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நிறைய காரியங்கள் ஐஸ்வர்யத்தை பற்றியும் பொருளாதாரத்தை குறித்தும் இந்த உலகத்திற்கு உண்டான காரியங்களை குறித்தும் பேசி வருகிறார். இன்றைய நாளிலே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து அவர் அதை கோட் செய்து, அளவில்லாத ஆசீர்வாதம், அளவில்லாத ஐஸ்வர்யம், பெருக்கங்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் இவர் இம்பார்ட்டன்ட் செய்து வருகிறார். அதே போல் இப்பொழுது நமக்கு பழைய ஏற்பாடு நிழல் என்றால் புதிய ஏற்பாடு நமக்கு நிஜம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எல்லாவற்றையும் உபதேசமாக சொன்ன காரியம் என்னவெனில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். ஆக அதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் எழுதி பார்த்தோமானால், அங்கே எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அந்நாணிகள் நாடி தேடி வருகிறார்கள். அதாவது உலகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தேடி வருகிறார்கள். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டப்பட்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்படுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதற்கு அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கிடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதங்கள் புஸ்தகம் 39, 4, 6, 7 ஆகிய வசனங்களில், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். வேஷமாய் மனுஷன் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆசியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று எழுதுகிறார். ஆக வேஷமாய் திரிகிறோம், பல காரியங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் ஆசி பாசிகளுக்காகவும் ஓடுகிறோம். இது எல்லாம் அந்நாணிகள் நாடி தேடுகிறார்கள். நான் லக்ஸூரியான வாழ்க்கை வாழணும், நான் ஏசியில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான காரியங்களுக்கு ஊடாக இந்த பணத்துக்கு நேராக நாம் ஓடினோமானால் நாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே பாருங்கள், நீதிமொழிகள் 8:18 வாசித்த அவர் 13வது வசனத்தை அவர் வாசிக்க மறந்துவிட்டார். பாருங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொறுமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். அப்போ புரட்டு வாய், புரட்டுத்தனமாக வேத புரட்டை செய்வது அவர் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கிடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் இருக்கிறது.
அதாவது பிரசங்கிகளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உண்ணவும் உடுக்கவும் இதே இருந்தாலே அதுவே போதுமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ நாம உலகத்திற்கு பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் ஆசி பாசுகளையும் தேடி போடி ஓடணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்பொழுது தேடுவோம்? அவருடைய நீதியை எவ்வாறு கற்றுக்கொள்ளுவோம்? இப்பொழுது பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே ஒவ்வொரு வசனத்திலும் இவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியேதான் நாம் வாழ வேண்டும். நாம் பணத்துக்கும் பெருக்கத்துக்கும் நம்முடைய சுக ஜீவியத்துக்குமாக ஓடினால் உலகத்தானும் அதைத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறார். பணம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் பரலோக நிச்சயமான பரலோகத்துக்கு போக வேண்டுமா என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது வருகிற நாட்களில், கடைசி நாட்களில் இருக்கிறோம். அவரவன் சுய காரியங்களுக்கும் அவனவன் சுய இச்சைகளுக்குமாக இருக்கிறான் என்பதுதான் தெரிகிறது, தெளிவாக புரிகிறது. பாருங்கள், பல காரியங்கள் எல்லாம் பெருக செய்வார். ஆசீர்வாதத்தை குறித்து தானே பேசுகிறார்களே ஒழிய மனிதனுடைய பாவங்கள், மறைவான பாவங்கள் என்ன? பாவத்துக்காகத்தான் அவர் இந்த மனுக்குலமாக இந்த உலகத்திற்கு வந்தார், ரட்சித்தார், நாம் விசுவாசித்தால் போதுமானது என்று பலர் சொல்லி வருகிறார்கள். ஆனால் தெய்வ பண்பாகிய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை சிலர் புரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு உட்பட்டு சில வேளைகளில் அது கிடைக்காமல் போகும் பொழுது கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டான வேதனைகள் உண்டாயிருக்கும். பாருங்கள், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் உடனே நிறைவேறிவிடும். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே புது டெஸ்டமெண்ட், புது நியூ வே, புதிய வழியை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார். அதை பின்பற்றாமல் நியாயப்பிரமாண ஊழியர்களாக இப்பொழுது வருகிற நாட்களில் இப்படியாக இருக்கிறது. அப்போ உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் உண்டு? புரியுதுங்களா? உலகம் அதை நாடி போகிறது. ஆஸ்தி பாஸ்தி அந்தஸ்து, நான் ஒயிட்டு புல்லட்டு அப்படின்னு போகிறோம். அப்போ அதையே நம்ம தேடி போனோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடைய காரியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஜெயலலிதா இருக்கா. அந்த ஜெயலலிதா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொடைக்கானல்ல பெரிய எஸ்டேட் வச்சுருந்தாங்க. அவங்க போகிறதுக்கெல்லாம் பலதரப்பட்ட கையால் அடியால் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆசி பாசிகள் எல்லாம், ஏகப்பட்ட சொத்துகள், நகை எல்லாமே வச்சுருந்தாங்க. கடைசியாக போகும்போது ஒன்றையும் அவர்கள் கொண்டு போகவில்லை. கவர்மெண்ட் ஒரு பாதியை எடுத்து விட்டது, மறுபாதியை மற்றவர்கள் எடுத்து கொண்டு போனார்கள். அதுதான் சங்கீதக்காரன் 39 கர்த்தருக்கு சோத்திரம், வேஷமாய் மனுஷன் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆர்சியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியார். நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நம்முடைய இடத்தை யார் எடுத்துக்கொள்வார்? சொல்லவே முடியாது. இன்னைக்கு சித்தமானால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளலாம். நாம் என்னத்தையும் கொண்டு போகிறது இல்லை. அன்பு செலுத்துவதும் தான தர்மம் பண்ணுவதுமே நமக்கு நிலையான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.